அண்ணாமலை பார்த்துட்டிங்கன்னா மனோஜோட இந்த நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காரு. என்னடா தன் பையனோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, தன்னால் தான் இது மாதிரி ஆகிட்டானோ, நான் ஃபஸ்ட்டே கண்டித்து வளர்த்துருந்தேன் நல்லா வளர்ந்துருப்பான், நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் தான் பார்த்துட்டிங்கன்னா சரி இதுக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து தான் சரியாக இருக்கும், அவங்க தான் கரெக்டாக பேசி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலையுமே ஊருக்கு போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து முன்னே பார்த்திங்கன்னா வித்யாவும் வீட்டுக்கு வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதால் தான் பார்த்திங்கன்னா வித்யாவுக்கு வந்து செம கோவம் வந்துடுது. நான் எவ்வளோ நம்பி இவ்வளோ வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன், இவ்வளோ ப்ராடாக இருந்துக்கா, நான் தானே கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரோஹினியை பார்த்திங்கன்னா 4 அடி கூட அடிச்சிடுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பாட்டி டென்ஷன் ஆகிட்டு தடுத்து, நான் தான் பேசிகிட்டு இருக்கல, இங்கே நான் இருக்கிறம்போது நீ கை நீட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாட்டி ரொம்ப கோவப்பட்டுறாங்க. எல்லாரையும் சமாதானப்படுத்தி சரி அவள் யார் இருந்தாலும் வந்து மனோஜோட வீட்டுக்காரி, இனிமேல் அவளை யாரும் இன்னும் சொல்லக்கூடாது, நான் பேசிடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் போய் கற்பூரமெல்லாம் எடுத்து வந்து இதில் சத்தியம் பண்ணி சொல்லு, இது வேறு இனிமேல் வந்து நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுறது என்னென்னா உன்னை இந்த வீட்டில் நான் வந்து வாழ விட்றேன், இல்லைனா வந்துட்டு நீ உன் வேலையை பார்த்துன்னு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ரோஹினி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது. என்னடா இப்படியெல்லாம் ஒரு சத்தியம் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தானே போய் இல்லை வேறு எதுனா எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா, இப்போ ஒழுங்கு முறையாக சொல்கிற, அப்புறம் பிற்காலத்தில் வேறு எதாவது தெரிஞ்சுன்னா நானே உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி மிரட்டி கேட்க உடனே ரோஹினியுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது மட்டும் சொன்னால் போதும், இன்னும் எனக்கு பையன் இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன்னா அவ்வளோதான், என் ஆயுஸ்க்கும் என்னை வந்து மனோஜ் கூட சேர்ந்து வாழ விட மாட்டாங்க, அதனால் நம்ம அதை மறைச்சிடலாம், அது எப்படியும் வந்துட்டு தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோஹினி நினச்சிட்டு பார்த்திங்கன்னா சத்தியமாக பாட்டி இனிமேல் வந்துட்டு எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், இதோடு நான் மறைச்சது எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே பாட்டியுமே சரி அவள் தான் வந்து தான் பண்ண தப்பானது வந்து உணர்ந்து வந்து தெரிஞ்சிட்டாள், அதனால் வந்துட்டு அவளை இனிமேல் மன்னிச்சு ஏற்றுக்கலாம் மனோஜ் அப்படின்னு சொல்ல உடனே அம்மாவை பார்க்குறாங்க. வித்யாவுமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் அவளை திருப்பி மருமகளை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும், ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு அவளை இனிமேல் இது பண்ணிடணும், யாரும் அவளை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பாட்டி பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி விடுறாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வித்யா வந்துட்டு பழைய மாதிரி ரோஹினிக்கு வந்து செல்லம் கொடுக்க ஆரம்பிக்கிறதில்ல. ஏன்டி இனிமேல் வந்துட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எங்கன்னா ஓடனா காலை உடச்சி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோஹினியோ அது இதுன்னு வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பாட்டி பார்த்திங்கன்னா வித்யா இப்போ தான் வந்துட்டு கோவமாக இருக்கா, கொஞ்ச நாள் வந்து போகட்டும், அப்புறம் அவளே வந்து புரிஞ்சுக்கிட்டு சகஜமாயிருவா, அதனால் வந்துட்டு வித்யாவையும் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அதனால் வந்துட்டு அமைதியாக விட்டுருக்கு, நடக்கிறது ஏதோ ஒன்று நடக்கட்டும், ஒரு வழியாக ரோஹினி வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டால, ரோஹினியை மற்றபடி பார்த்துக்குவா, நீ தான் இனிமேல் வந்து உன் பையனை உன் வீட்டுக்காரை வந்துட்டு சமாதானப்படுத்துவியோ இல்லை இது பண்ணுவியோ, நீ வந்து மனோஜை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி அட்வைஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. ரோஹினியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ நடந்தால் அவன் என்கிட்ட பேச மாட்டேன்றான், நான் தான் வந்து எல்லா தப்பையும் உணர்ந்துட்டேன்ல, அப்போ கூட அவன் என் கூட இது பண்ண மாட்டேறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவனை இப்படியே விட்டு ஆகாதுன்னு இப்போ வந்துட்டு நம்ம கைக்குள்ளே போட்டு பார்க்கணும், இல்லைனா இன்னும் அடுத்தடுத்து இது உண்மை தெரிஞ்சுன்னா இன்னும் என் மேலே வெறுப்பு வந்துடும், அதனால் வந்துட்டு ஒரு மனோஜ் எப்படியா நம்ம கைக்குள்ளே போட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனோஜுக்கு அப்போ வந்து ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நான் படுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.